வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வசந்தம் நகர், திருக்காமேஸ்வரர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் ரவிக்குமார் சக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு அதிமுக கடுமையான முயற்சி எடுக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். விஜய் மனதில் பாஜக தான் உள்ளது என்று பாஜக துணைத் தலைவரும் பிரபல நடிகையுமான குஷ்பு சுந்தர் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் வில்லியனூரில் தென்கோபுரம் வீதியில் வாகன பரப்புரையின் மூலம் வாக்கு பொதுமக்களிடம் சேகரித்தார். முத்தியால்பேட்டை காங்கிரஸ் வேட்பாளர் அலுவலகத்தில் வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வசந்தம் நகர், திருக்காமேஸ்வரர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் ரவிக்குமார் சக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட வசந்தம் நகர், திருக்காமேஸ்வரர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் ரவிக்குமாருக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவருக்கு ஆதரவாக அந்த கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி திறந்த வாகனத்தில் சென்று ஜக்கு சின்னத்துக்கு வாக்கு சேகரித்தார். கிழக்கு கடற்கரை சாலை மடுவுப்பேட் சந்திப்பில் தொடங்கி ஐயனார் கோவில் சந்திப்பு, பெத்திச்செட்டிப்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவில் வீதி, சாந்தி நகர், மூகாம்பிகை கோவில் வீதி சந்திப்பு, உழவர் சந்தை, நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலை சந்திப்பு, குறிஞ்சி நகர், நீர்த்தேக்க தொட்டி சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று ஓட்டு கேட்டார். பிரச்சாரத்தின் போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, பாமக, LJK கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மங்களம் தொகுதி உருவையாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் ரங்கனுக்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மங்களம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ரங்கன் தொகுதி முழுவதும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட உருவையாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வேட்பாளர் ரங்கனின் மகள் மற்றும் திமுகவினர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். இதில் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்தும் மலர் தூவியும் ஆராத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளராக போட்டியிடும் சாய்ஜே சரவணகுமார் இன்று சிலுக்காரிபாளையம், களித்தேத்தால்குப்பம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதியில் விசில் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் திருப்புவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் AK சாய்ஜே சரவணகுமார் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து இன்று திருப்புவனை சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் சென்று சிலுக்காரிபாளையம், களித்தேத்தால்குப்பம்,
விநாயகம்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வீடு வீடாக சென்று தமிழக வெற்றி கழக சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து வாக்கு சேகரிப்பினை தொடங்கினார். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது முன்னாள் அமைச்சர் வேட்பாளர் சாய்ஜே சரவணகுமாருக்கு பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி விசில் சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். இதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குச்சிப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குச்சிப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் கை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக ஆலயத்தில் வேட்பாளர் வேலு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அவருக்கு மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் வேலுவிற்கு ஆளுயர மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் வரவேற்றனர். வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ரமேஷ் சுல்தான்பேட்டை, தண்டுக்கரை, பட்டாணிக்களம் ஆகிய பகுதிகளில் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வரும் 9ஆம் தேதி நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளரான ரமேஷ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று சுல்தான்பேட்டை, தண்டுக்கரை, பட்டாணிக்களம் மற்றும் அதனை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ரமேஷ் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் வில்லியனூர் தொகுதியில் உள்ள தமிழக வெற்றி கழக கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு நகரில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தமிழக வெற்றி கழக கட்சியினை ஆதரித்து விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக போட்டியிடும் சரகணபவா நேற்று கோனேரிக்குப்பம் மற்றும் கூடப்பாக்கம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விசில் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக சரகணபவா விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து நேற்று ஊசூடு சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடனும் சென்று கோனேரிக்குப்பம் மற்றும் கூடப்பாக்கம் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வீடு வீடாக சென்று தமிழக வெற்றி கழக சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி பாதனூர் பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த 2 வாரத்திற்கு முன்பு பிரச்சாரத்தை தொடங்கி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க வேண்டி பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று வாதனூர் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பெண்கள் ஆரத்தி எடுத்தும் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அனைத்து இடங்களிலும் ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள், அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜக்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா என்று சோரப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் கோபிகா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பின் போது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். விஜய் மனதில் பாஜக தான் உள்ளது என்று பாஜக துணைத் தலைவரும் பிரபல நடிகையுமான குஷ்பு சுந்தர் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் புதுச்சேரியில் அளித்த பேட்டியில், அரசியலுக்கு விஜய் இப்போதுதான் வந்திருக்கிறார், விட்டுவிடுங்கள் பாவம். அரசியல் தெரிந்தவர்கள் பற்றி பேசலாம். அவர்கள் நேற்றுதான் வந்திருக்கிறார். யாருக்கு வாக்கு சேகரிக்கிறோம் என்று தெரியாம எங்க கட்சி வேட்பாளர் பெயரை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். விஜய் மனதில் பாஜக தான் இருக்கிறது, அது மட்டும் உறுதி. புதுச்சேரியில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். புதுச்சேரி முதல்வராக ரங்கசாமி பதவியேற்பார். பொய் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தது திமுக காங்கிரஸ். தமிழகம் புதுச்சேரி மக்கள் இந்த தேர்தலில் சரியான பாடம் புகட்டுவார்கள். இரு இடங்களிலும் தேஜே கூட்டணிக்கு வெற்றி நிச்சயமாக உள்ளது என்றார். ஓட்டுப்பதிவின் ரகசியத்தன்மையை காப்பாற்றுவதற்காக வாக்காளர்கள் ஓட்டுச்சாவடிக்குள் மொபைல் போனை எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை என மாவட்ட தேர்தல் அதிகாரி குலத்துங்கன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு 9ஆம் தேதி நடக்கிறது. ஓட்டுப்பதிவின் ரகசியத்தன்மையை காப்பாற்றுவதற்காக வாக்காளர்கள் எவரும் ஓட்டுச்சாவடிக்குள் மொபைல் போனை எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை. புதுச்சேரியில் முதன்முறையாக இந்த நடைமுறை அமல்படுத்தப்படுகிறது. இருப்பினும் வாக்காளர்களின் வசதியை கருத்தில் கொண்டு குறிப்பாக முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்களின் சிரமங்களை குறைக்க ஓட்டுச்சாவடி நுழைவாயிலேயே மொபைல் போன்களை தற்காலிகமாக ஒப்படைக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நடைமுறையின்படி வாக்காளர்கள் ஓட்டுச்சாவடியை சுற்றியுள்ள 100 மீட்டர் எல்லைக்குள் தங்களது மொபைல் போன்களை கொண்டு வர அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் அவை கட்டாயம் சுவிட்ச் ஆஃப் செய்து அணைக்கப்பட்ட நிலையில் மட்டுமே இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் வில்லியனூரில் தென்கோபுரம் வீதியில் வாகன பரப்புரையின் மூலம் வாக்கு பொதுமக்களிடம் சேகரித்தார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் இன்று காலை 10 மணி அளவில் புதுச்சேரி செய்தியாளர்களை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்திற்கான ஆட்சி வரைவு வெளியிட்டார். தொடர்ந்து புதுச்சேரி தவளக்குப்பம், வில்லியனூர், மேட்டுப்பாளையம், அண்ணா சிலை அனைத்து பகுதிகளிலும் வாகன பரப்புரை செய்து பொதுமக்களிடம் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். வில்லியனூர் தொகுதி தென்கோபுரம் வீதியில் வாகன பரப்புரையில் பங்கேற்று வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் தா ரமேஷ், மங்கலம் தொகுதி வேட்பாளர் சுப்பிரமணி, காமராஜர் நகர் தொகுதி வேட்பாளர் பா கௌரி, காலப்பட்டு தொகுதி வேட்பாளர் கா காமராஜ், மண்ணாடிப்பட்டு தொகுதி வேட்பாளர் வெங்கடேசன், திருப்புவனை தொகுதி வேட்பாளர் ரஞ்சித் அனைவருக்கும் விவசாய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து பரப்புரை செய்தார். மக்கள் அனைவரும் பேட்ஸ்மேன் சின்னத்தில் வாக்களிக்க கோரி இந்திரா நகர் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் தர்மபுரி பகுதியில் மக்களிடையே தீவிர வாக்கு சேகரித்தார். இந்திரா நகர் தொகுதி சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் தொடர்ந்து தொகுதி முழுவதும் மக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் இன்று இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட தர்மபுரி பகுதியில் வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் பேட்ஸ்மேன் சின்னத்தில் மக்கள் வாக்களிக்க வேண்டி அப்பகுதி மக்களை வீடு வீடாக சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் அப்பகுதி மக்கள் பெண்கள், ஆண்கள் என திரளாக கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவாக பேட்ஸ்மேன் சின்னத்தில் வாக்கு சேகரித்தனர். முத்தியால்பேட்டை காங்கிரஸ் வேட்பாளர் அலுவலகத்தில் வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ராஜேந்திரன் போட்டியிடுகிறார். இவர் இயக்குனர் அமீர் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்துள்ள ஜாஃபர் சாதிக் ஆகியோரின் நெருங்கிய நண்பர். இதனால் சினிமாவில் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் செய்து வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை முதல் சென்னையில் உள்ள இயக்குனர் அமீர் இல்லம் அலுவலகத்தில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வரும் நிலையில் தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் உள்ள ராஜேந்திரனின் அலுவலகத்தில் வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 15க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். ராஜேந்திரன் நண்பர் வீட்டிலும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருப்புவனை தொகுதி கொத்தபுரிநத்தம் பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று கொத்தபுரிநத்தம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை பொருத்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட PS பாளையம் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் TPR செல்வம் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் TPR செல்வம் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி PS பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தான் கடந்த 10 ஆண்டுகளாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் செய்த பணிகளை எடுத்து கூறி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் காங்கிரஸ் கட்சியினர், திராவிட முன்னேற்ற கழக கட்சியினர் உட்பட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டு வீடு வீடாக கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் TPR செல்வத்திற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் பொன்னாடை அணிவித்தும் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியினர், திமுகவினர், விடுதலை சிறுத்தை கட்சியினர் உட்பட கூட்டணி கட்சி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மங்களம் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் ரங்கசாமியை ஆதரித்து NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகி சரவணன் கோட்டைமேடு பொறையாத்தம்மன் நகர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் மங்களம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆதரவாக NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோட்டைமேடு, பொறையாத்தம்மன் நகர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளிலும் NR காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி சரவணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளுடன் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு வீடு வீடாக சென்று பொதுமக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் பொதுமக்கள் பலர் தங்களது மேலான ஆதரவினை தெரிவித்தனர். புதுச்சேரியில் நாளையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடையும் நிலையில் ஏனாமில் மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆதரவாளர்கள் வித்தியாசமான முறையில் விளம்பரம் செய்து வாக்கு சேகரித்து வருகின்றனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் தொகுதியில் NR காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் போட்டியிடுகிறார். வீடு வீடாக ஜக்கு சின்னத்துக்கு வாக்கு சேகரித்து வரும் அவருக்கு ஏனாம் மக்கள் சிறப்பாக வரவேற்பு அளித்திருக்கின்றனர். இந்த நிலையில் நாளையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடையும் நிலையில் ஏனாமில் மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆதரவாளர்கள் வித்தியாசமான முறையில் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் ஒருவர் தனது வீட்டில் பிரதமர் மோடி, முதலமைச்சர் ரங்கசாமி, மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் புகைப்படம் அடங்கிய பேனரை வைத்து நாள்தோறும் பூஜை செய்து வருகிறார். மற்றொரு நபர் கோதாவரி படகில் மல்லாடி மற்றும் ஜக்கு சின்னங்களை பேனராக வைத்து DJ போலியுடன் பிரச்சாரம் செய்து வருகிறார். இது வெகுவாக மக்களை கவர்ந்துள்ளது. ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் கூடப்பாக்கம்பேட் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியன்று நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் மற்றும் கூடப்பாக்கம்பேட் பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக கை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வீடுதோறும் வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் அவரது ஆதரவாளர்கள் வேட்பாளர்கள் கார்த்திகேயனுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கும் வகையில் ஆளுயர மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவு தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள், திராவிட முன்னேற்ற கழக முக்கிய நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தை கட்சியினர், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு அதிமுக கடுமையான முயற்சி எடுக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சார்பில் உப்பளம் தொகுதி வேட்பாளர் அன்பழகன், உருளையன்பேட்டை வேட்பாளர் காந்தி ஆகியோரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரான அவர் கடந்த 5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சியை மக்களுக்கு கொடுத்துள்ளார். மத்திய மாநில அரசுகள் இணைந்திருந்தால்தான் புதுச்சேரி மக்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்கும். பாஜக நிறைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. மீனவ மக்களுக்கு மீன்பிடி தடைகால நிதி உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு அதிமுக கடுமையான முயற்சி எடுக்கும். திமுக தலைவர் ஸ்டாலின் இங்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வருவார். அங்கு கொள்ளையடித்தது பத்தாது என இங்கும் கொள்ளையடிக்க பார்க்கிறார். இங்கு மதுபான விற்பனை அதிகமாக இருக்கிறது. அது ஸ்டாலினுக்கு கண்ணை உறுத்தி கொண்டு இருக்கிறது. ஏன் தமிழகத்தில் அடிப்பதை புதுச்சேரி வந்து அடிக்கக்கூடாது என திட்டமிட்டுள்ளார். கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக. மத்தியில் 1,74,000 கோடி ரூபாய் கொள்ளையடித்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் நாட்டையே உலுக்கிவிட்டது. இந்திய நாட்டில் அத்தனை மாநிலத்திலும் தலைகுனை வைத்த கட்சி திமுக. புதுச்சேரி மக்களுக்கு நன்மை கிடைக்க அதிமுக பாடுபடும். எனவே புதுச்சேரி மாநிலமாக வருவதற்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முழுமையாக நிறைவேற்றவும் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஓட்டு அளியுங்கள். எங்களது கூட்டணி கட்சிகளுக்கும் ஓட்டளித்து மீண்டும் நல்லாட்சி மலர நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்றார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வசந்தம் நகர், திருக்காமேஸ்வரர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர்கள் ரவிக்குமார் சக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து கிடைப்பதற்கு அதிமுக கடுமையான முயற்சி எடுக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். விஜய் மனதில் பாஜக தான் உள்ளது என்று பாஜக துணைத் தலைவரும் பிரபல நடிகையுமான குஷ்பு சுந்தர் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் வில்லியனூரில் தென்கோபுரம் வீதியில் வாகன பரப்புரையின் மூலம் வாக்கு பொதுமக்களிடம் சேகரித்தார். முத்தியால்பேட்டை காங்கிரஸ் வேட்பாளர் அலுவலகத்தில் வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.